சோதரம். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளிலே பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம், உத்தமத்தை குறித்து பார்த்தோம், உண்மையை குறித்து பார்த்தோம், அன்பை குறித்து பார்த்தோம். கடைசியாக இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாகம் 6. ஜெபம் தேவனோடு கூட செலவிடுகிற ஒரு நேரமாகவும் இருக்கிறது. ஜெபம் என்பது தேவனோடு கூட உள்ள ஒரு உறவை அதை காட்டுகிறது. எந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறோமோ தேவனுடைய வழி நடத்துதலை நம்மால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். நாம் தேவனோடு கூட செலவு செய்ய அவரோடு கூட உணர்வு கொண்டு இருக்கும் பொழுது, தேவனோடு கூட நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துகிறதை படிப்படியாக நம்மால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஏன் தேவன் ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் உருவாக்குகிறார்? ஏன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில மனிதனை உருவாக்கி அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏன் அந்த மனிதனுக்கு தேவன் ஒரு ஏற்ற துணையை உருவாக்குகிறார்? அந்த ஏற்ற துணையை உருவாக்கி ஏன் அது ஒரு குடும்பமாக அவர் பாவிக்கிறார்? அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியில படைக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட போய் சேர்வதற்காக தான். அப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை தேவன் உருவாக்கி ஒரு இடத்துல அவர் வைக்கும் பொழுது அந்த இடத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் பிசாசு தந்திரமாய் செயல்படுவான். தேவன் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறவரை அந்த பிசாசானவன் தந்திரமாய் வெளியே கொண்டு போய் விடுவான். ஜெபம் இல்லை என்றால் பிசாசு அவன் தந்திரமாய் செயல்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போக செய்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஜெபம் என்பது நாம் ஒரு பொழுதும் மறந்து விடவே கூடாது. தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் ஒரு நல்ல ஒரு உறவையும் இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது. முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெபிக்காதவர்களை பிசாசு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். பிசாசு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரு நல்லா ஜெபிக்கிறாங்களோ அவங்களதான் சீக்கிரமா அட்டாக் பண்ணணும். ஏன்னா அவனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா பரலோகம் போய்விட கூடாது. யார் அவன் எதிர்த்து நிற்கிறான்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் மீது அவனுடைய கவனம் அதிகமா இருக்கும். ஜெபிக்காம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஜெபிச்ச பிறகுதான் எனக்கு ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க ரெகுலர் ஜெபம் இருக்காது, எப்பயாவது ஒரு வேளை ஜெபிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஜெபம் அவங்க சொல்லுகிறார்கள், நான் ஜெபிக்கிறனால எனக்கு போராட்டம் வருது, எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க தொடர்ந்து ஜெபிச்சாங்க, எந்த போராட்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கண்ணீரின் வாழ்க்கையும் கிடையாது. அப்போ பிசாசான கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான்னா, ஜெபிக்கிறவர்களின் தேவனுடைய பிள்ளைகள் மீது அவனுடைய கண் அதிகமா இருக்கும். ஏன் இருக்கு? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே கூடாது என்பதற்காக தான் அவனுடைய கண்கள் தேவனுடைய பிள்ளைகள் மீது இருக்கு. அப்போ பிசாச நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட ஒரு உள்ள உறவோடு கூட ஐக்கியத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். ஒரு மொபைல்
எவ்வளவுதான் விலை உயர்ந்த மொபைலா இருந்தாலும், ரொம்ப காஸ்ட்லி மொபைலா இருந்தாலும், அந்த மொபைலுக்கு என்ன வேணும்? தினமும் சார்ஜ் வேணும். அந்த சார்ஜ் இல்லையா அந்த மொபைலுடைய வேல்யூவே என்ன இல்லை. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நம்மள சார்ஜ் ஏத்திக்கணும்னா தேவனுடைய சமூகத்துல போய் நாம் ஜெபிக்க 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 அந்த நாள் முழுவதும் தேவனுடைய கரம் நம் மீது இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கும். நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் தேவன் நம்மோடு கூட அவர் இருப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்னவா இருக்கணும்? இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். பிசாசானவன் தேவன் வைத்த இடத்தை விட்டு அவன் சீக்கிரமாக வெளியே கொண்டு நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நல்லா ஜெபிப்பாங்க, யாராவது ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் வந்து என்னன்னா ஜெபிக்காம அவங்களால ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா முடியாது. அந்த பிசாசுடைய கண்ணு யார் மேல இருக்கும் அப்படின்னா, ஜெபிக்கணும்னு நினைச்சு ஜெபிக்காம இருக்கிறவங்க மேல இல்ல, யார் அந்த குடும்பத்தில் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க மீது கண்ணு இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஜெபிச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க என்ற ஒரு அவனுடைய எண்ணத்தினால இந்த காரியம் நடக்குது. குடும்பத்துல எல்லாருமே நம்ம ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. அவன் இந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். அவனுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் பாதுகாப்புக்கு மட்டும் அல்ல, இந்த ஜெபம் தேவனோடு கூட நம்ம இணைக்கிறது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வருகைக்கு நம்மை என்ன பண்ணுது? ஆயத்தப்படுத்துகிறது. நாம் இன்மைக்கு மாத்திரம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான ஜெபம் இது கிடையாது. நாம் அவரோடு கூட போய் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்றால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நாம் மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கணும்? நம்முடைய பிள்ளைகளையும் ஜெபத்துல வளர்க்க வேண்டும். அதுல அவங்க உட்காரும் பொழுதும் சரி, அவங்க எழுந்திருக்கிறதும் பொழுதும் சரி, அவங்க படுத்திருக்கும் பொழுதும் சரி, தேவனை குறித்து நாம் பேச வேண்டும். வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பிள்ளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாக போதும். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இந்த இடத்துல நம்ம பார்ப்போமானால் தேவன் கொடுக்கிற அந்த கட்டளைகள், அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணும்? முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நாம் போதித்து அவர்கள் வீட்டிலே உட்காரும் பொழுதும் சரி, அவர்கள் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் படுத்திருக்கும் பொழுதும் சரி, எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணணும்? வேதத்தை குறித்து அவர்களுக்கு நாம் அந்த கட்டளைகளின்படி நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவார்கள். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்? அது இம்மைக்கு மாத்திரம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்புகள் யாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் ஆசீர்வதிப்பார். 14வது வசனத்துல நாம் பார்ப்போமானால் 13 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. வேத வசனத்தின்படி நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்நிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அந்நிய தெய்வமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இராதபடியினால்தான் உலக காரியத்தில் உலக பிரகாரமாய் அவர்கள் வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட உலக காரியத்தில் உலக வாழ்க்கையில வாழ்கிறவர்களை பார்த்து நாமும் அப்படி போய் விடாதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களை பார்த்து நாம் அவர்களை ஃபாலோ பண்ணி அவர்களை போல இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது. ஏனென்றால் இந்த வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? தேவனுடைய கட்டளை என்ன? தேவனுடைய கற்பனைகள் என்ன? அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாய பிரமாணத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பதை வேதத்தின் படியாக நாம் வாசித்து நாம் கேட்கிறோம். பிள்ளைகளுக்கு கருத்தாய் நாம் போதிக்கும் பொழுது அது அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு அவர்கள் வளருவார்கள். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல 14வது வசனத்துல அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நாம் யாருடன் பழக வேண்டும்? நாம் யாருடன் பேச வேண்டும்? நாம் யாருடன் போக வேண்டும்? எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு விலகி போகக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாய் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, தேவனை விட்டு நம்மை விலகக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு கூட இணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவர்களோடு கூட சேர்ந்து இருக்காமல் இருக்கணும். அவர்களோடு கூட நாம் சேர்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நாம் வெளியே வருகிறோம் என்று அர்த்தம். இந்த இடத்துல தேவன் நமக்குள்ளாக உலாவிக் கொண்டிருக்கிறார், நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப நாம் தேவனோடு கூட என்ன பண்ண வேண்டும்? வாசம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 17ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்போம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தைகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்கு யாராக இருக்கிறோம்? ஒரு குமாரராக, ஒரு குமாரத்தியாக, அவருடைய செல்ல பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் எப்படி நாம் நடக்க வேண்டும்? இப்பொழுது நாம் ஜெபத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட முடியாதபடிக்கு எதனால இருக்கு? தேவன் விரும்புகிறபடி
நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போகும் பொழுது நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கிடைக்காமல் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். முதலாவதாக நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை நாம் சரி செய்யும் பொழுது, அதன் பின்பாக தேவனிடத்திலே நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, நம்மை நாமே சுத்திகரித்து நம்மை நாமே பரிசுத்தமாக்கி அதன் பின்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட பிறகு நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவ சமூகத்தில் இருந்து பதில் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்துல அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ஆண்டவர் அன்பு கூறதான் சொல்லி இருக்கிறார். ஆனா ஏன் இந்த இடத்துல உலகத்துல அன்பு கூறாதீர்கள் ஏன் சொல்றாரு? உலகம் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். உலக நட்புகள் எப்படிப்பட்ட நட்பாக இருக்கிறது, உலக சிநேகிதம் எப்படிப்பட்ட சிநேகிதமாக இருக்கிறது, தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது மாத்திரம் அல்லாமல் தாய் தகப்பனையும் விட்டு பிரிக்க கூடும். தாய் தகப்பனை விட்டு பிரிக்க கூடும். ஏனென்றால் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூறாதீர்கள் என்றால் நாம் அனைவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அது தேவனுடைய கட்டளை, பிரதான கட்டளை அது. அப்போ அன்பு கூற வேண்டியவர்களிடத்தில் எப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும், எதிர நாம் அன்பு கூறக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ஆகாத சம்பாஷணைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகாத சம்பாஷணைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் ஐக்கியம் வைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது தேவனை விட்டும் பிரித்து விடும், நம் தாய் தகப்பனை விட்டும் அது பிரித்து விடும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள். எது ஆகாத சம்பாஷணைகள்? அந்த ஆகாத சம்பாஷணைகளோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய நல்ல ஒழுக்கத்தை என்ன ஆகிடும்? கெடுத்து விடும். அந்த நபர்களுடைய ஆட்டிடியூட், the person attitude நம்முடைய வாழ்க்கையை அது என்ன ஆக்கிடும்? டேமேஜ் ஆக்கிடும். குடும்பத்துல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ஆனா போகிற இடங்கள்ல சேரக்கூடிய நபர்களோடு கூட சேரும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து இவங்களும் கத்துக்கிட்டு அவங்க தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்க, தாய்க்கு கீழ்ப்படியாம இருப்பாங்க. ஆனா இந்த பையன் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அவங்களே இப்படி செய்யறாங்க, நாமும் அப்பாவுக்கு எதிர்த்து பேசுவோம், அம்மாவுக்கு எதிர்த்து பேசுவோம். எப்பவுமே நாமாகவே இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தருடைய சுபாவம் தான் நமக்குள்ளாக என்னவாகும்? உண்டாகும். ஆனா மற்றவர்களோடு கூட போய் சேரும் பொழுது, அதாவது ஆகாத சம்பாஷணைகளோடு கூட போய் நாம் சேரும் பொழுது அவங்களுக்குள்ளாக என்ன சுபாவம் இருக்கிறதோ அந்த சுபாவம் தான் நமக்குள்ளாகவே அதுவும் தோன்றும். அப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷணைகளை விட்டு நாம் என்ன பண்ணணும்? விலகி இருக்க வேண்டும். அது நம்முடைய நல்ல ஒழுக்கத்தை என்னவாக்கிடும்?
கெடுத்து விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். ஆண்டவரே, இந்த ஆகாத சம்பாஷணைகளை என்னை விட்டு நீக்கி போடுங்க. உமக்கு பிரியமில்லாத, உமக்கு சித்தம் இல்லாத எந்த நபர்களோடு கூட எங்களுடைய சிநேகிதம் இருக்கக்கூடாது. உம்மை விட்டு விலகி போகக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் இருந்து எங்களை விலகி காத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்பொழுது நம்மை நாம் எப்படி ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாவதாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட முடியாதபடிக்கு இதுவும் ஒரு ரீசன். நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் போகும் பொழுது தேவனிடத்தில் இருந்து நாம் எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் பிதாவானவர் நமக்கு அதை மன்னிப்பார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளாக வரும்பொழுது மாத்திரம்தான் நாம் பூரணத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அடுத்தபடியாக எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாம இருக்க, துக்கப்படுத்தாமல் இருங்கள். அப்ப எதனால நாம் தேவனை துக்கப்படுத்துறோம்? எதனால நாம் அவரை வேதனைப்படுத்துகிறோம்? அடுத்த வசனம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்போ நம்முடைய இருதயத்துல கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமான வார்த்தைகளும் துர்குணமான எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு என்ன பண்ணணும்? நீக்கணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் மன்னிக்க முடியல? இருதயத்துல கோபம், இருதயத்துல அவர்களை குறித்ததான ஒரு காரிய கசப்பு, வெறுப்பு. அப்ப இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நம்முடைய இருதயத்துல இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை என்ன பண்ண முடியாம இருக்கிறோம்? மன்னிக்க முடியாம இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கும் பொழுது நாம் சாதாரணமாக தேவ சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுப்பார். அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்படிப்பட்ட குணங்களை எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்கி போட்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது என்ன கசப்பா இருந்தாலும் சரி, என்ன வெறுப்பாக இருந்தாலும் சரி, என்ன கோபமா இருந்தாலும் சரி, மன்னிச்சிடுங்க. அப்படி மன்னிக்கும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுவார். இந்த காரியம் நாம் பரலோகம் போக கூடாதபடிக்கு ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது. அப்ப முதலாவது நமக்குள்ளாக என்ன என்ன காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நாம் நீக்கி போடும் பொழுதுதான் நம்முடைய ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்படும். ஆகையால் தானியேல் எல்லாவற்றையும் நீக்கி, தானியேல் மிகவும் பிரியமானவனாக தேவனுக்கு அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த எந்த காரியத்தை தேவ சமூகத்துல நாம் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டுவிடும் பொழுது தேவனுடைய இரக்கம்
காணப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிக்கிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எந்த எந்த காரியத்துல நாம் தவறு செய்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. நாம் செய்கிறது நமக்கு கரெக்டா தான் தோணும், ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது தவறாக காணப்படும். அப்ப ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எதுல தவறு இருக்கிறோம்? ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நமக்கு செவிக்கூடாதபடிக்கு அது தடையா இருக்கிறது என்பதை ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நமக்கு செவிக்கூட முடியாதபடி அது தடையா இருக்கிறது என்பதை நாம் அதிலே பார்க்கிறோம். அப்படி என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எதுல நாம் தவறி இருக்கிறோம், எதுல தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எதுல தேவனை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரிக்க வேண்டும். நம் மாமிசத்துல மாத்திரமல்ல, நம்மை ஆவியிலும் சுத்திகரிக்கும் பொழுது நம்மை ஜெபத்திற்குள்ளாக ஒரு மனிதனாக நம்மை தகுதிப்படுத்துகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். அப்ப மாமிசத்திலும் ஆவியிலும் நம்ம என்ன பண்ணணும்? மாமிசத்துல எந்த அளவுக்கு நம்ம கரைப்படுத்தப்பட்டிருக்கோம் தெரியாது, ஆவிக்குரியவர்கள் எந்த அளவுக்கு நம்ம கரைப்படுத்தப்பட்டிருக்கோம் தெரியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிக்க வேண்டும். அப்படி நம்ம சுத்திகரிக்கும் பொழுதுதான் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். இல்ல நான் பாவமே செய்யல அப்படி இருப்போமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் எடுத்துக்கொள்ளும். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 8வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள்ள இல்லையா நம்மை நாமே என்னவா சொல்றோம்? வஞ்சிக்கிறோம். நம்மளே நாம வஞ்சித்துக் கொள்றோம். நான் பாவமே செய்யல. இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருமே ஆதாம் ஏவாளின் மூலமாக உண்டாயிருந்து அது தலைமுறை தலைமுறையாய் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா பாவங்களும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் எல்லோரும் மீட்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி என்றால் இந்த இடத்துல நாம் பாவமே செய்யல என்று சொல்லும் பொழுது நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். 10வது வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லையா நாம் யாரு? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்லையனாவே நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு தேவ சமூகத்திற்குள்ளாக மனம் திரும்பும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவத்தை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது நம் பாவத்தை அவர் மன்னித்து அவர் நம்மை சுத்திகரிக்க
உண்மையுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட முடியாது என்பதை இவ்வளவு நேரமும் நாம் பார்த்தோம். அப்படி என்றால் நாம் முதலாவதாக எதுல நம்மை சரி செய்ய வேண்டுமோ அத்தனையிலும் நம்மை சரி செய்யும் பொழுதுதான் நம் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல நாம் ஒருபொழுதும் சோர்ந்து போய்விடவே கூடாது. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். நாம் ஜெபித்து நான் சோர்ந்து போய்விட்டேனே என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு உதவியும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த இடத்துல ஒரு பட்டணத்தில் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து, அந்த ஜனங்களை விசாரித்து நியாயம் செய்கிற ஒரு நியாயாதிபதி அங்க இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறாருன்னா, அவர் தேவனுக்கு பயப்படாதவனும், தேவனுக்கு பயப்படாதவனும், மனுஷனை அவர் மதிக்காத இருக்கிற ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். அப்படி 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தும் பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். எப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாம இருக்கிறவன். நம்முடைய பாஷையில சொல்ல போனோம்னா கல்லு நெஞ்சம் உடையவன், யாரையுமே மதிக்காத அந்த நியாயாதிபதி இடத்துலதான் ஒரு விதவை போய் தினமும் மன்றாடி கொண்டு இருக்கான். அப்போ அந்த விதவை தினம் போய் அங்க மன்றாடிட்டு இருக்கிறதுனால அந்த நியாயாதிபதி என்ன பண்றாருன்னா, இவங்க என்னிடத்துல அடிக்கடிக்கு தொந்தரவு செய்கிறபடினால இந்த மகளுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் காரியம் சொல்லி அடுத்த வசனம் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இந்த விதவை பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி அவனுடைய இருதயத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு அவர் செவி கொடாமல் இருப்பாரா? நம்முடைய ஜெபத்தை அவர் ஒருபொழுதும் தள்ளாத தேவன். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிற தேவன். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு, நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது. என் மகனுக்கு என்ன செய்யணும், என் மகளுக்கு என்ன செய்யணும் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேலையில நாம் எதிர்பார்க்கிறதை விட, நாம் நினைக்கிறதை விட தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெஸ்டா தான் கொடுப்பாரே தவிர அது ஒரு பொழுதும் பெஸ்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நாம் அநேக நேரங்கள்ல அநேக கவலைகளுக்கு மத்தியில நாம் போய் கொண்டிருக்கிறோம், போராட்டத்துக்கு மத்தியில போய் கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளுக்கு மத்தியில போய் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில எப்படி ஜெபிக்கணும்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன சொல்ற, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த இடத்துல 4 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று விண்ணப்பம், 2வது சோத்திரம், 3வது ஜெபம், 4வது வேண்டுதல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. நம் ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் நம்மையும் தேவனையும் இணைக்கிற காரியம்தான் இந்த ஜெபம். அப்படி இந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், குடும்பமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சபையாராக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் தனித்திருந்து ஜெபித்தார் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்தரத்துல போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அந்த தனி ஜெபம் நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட அவர் உறவாடுவார், அவர் பேசுவார். எப்படி பேசுவார் என்றால், நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது நமக்குரிய காரியங்கள் என்ன என்பதை வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் பேசுவார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால் குடும்பமாக இந்த இடத்துல சீஷர்கள் மற்றும் இயேசுவின் தாயோடு கூட ஒரு குடும்பமாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் 15வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நாட்களிலே கிட்டத்தட்ட 120 பேர் ஒரே குடும்பமா தேவ சமூகத்துல அவர்கள் போய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுடைய சமூகத்துல அதை தெரியப்படுத்துகிறார். இது குடும்பமாக நம்முடைய குடும்பத்துல குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் மிகவும் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். சபையாராய் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி, சபையாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அதில் இறங்கி தூதனை அனுப்பி அவர் விடுவிக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஏனென்றால் பேதுருவை ஒரு தனி மனிதனாக அவர்கள் பார்க்கவில்லை, ஒரு குடும்பமாக, குடும்பத்தில் ஒருவர் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அவர் காவலிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்.
அப்பொழுது சபையார் எல்லாரும் என்ன சேர்ந்து பண்ணுகிறார்? தேவ சமூகத்திலே அவர்கள் கூடி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துடைய பலன் என்னன்னா 7வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோமானால், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலரையும் 2ஆம் காவலரையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பேதுரு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் 4 காவலை தாண்டி தான் வெளியே போகணும். ஆனா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஒரு வழி கூட கிடையாது. சபையாருடைய ஜெபம் யார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட தேவன் அந்த சபையாருடைய ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்டவர்களை அதில் இருந்து விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இது நாம் பார்த்த பிலிப்பியர் 4:6-7 நாம் முதலாவது ஜெபத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். 2வது விண்ணப்பம் என்பது நமக்காக மட்டுமல்ல, நாம் பிறருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் விண்ணப்பம் என்று சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு புத்தகம் 1வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து கேட்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தையும் அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷருக்காக நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக மற்றவர்களுக்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறதை குறித்து தான் நாம் இப்பொழுது விண்ணப்பத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வதாக வேண்டுதல் என்பது நம்முடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்துல போய் நாம் வைத்து, நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேவனுடைய சமூகத்துல வைத்து, ஒருவேளை வேலை கிடைக்கலையா, ஒருவேளை குடும்பத்துல ஏதோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா, அல்லது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய காரியங்கள் இருக்கா, அல்லது தேவைகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில என்ன தேவைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது ஒவ்வொருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தேவைகளை வேண்டுதல்களை நாம் தேவ சமூகத்துல போய் நம்ம வைக்கணும். அல்லது பிள்ளைகள் திருமண ஏஜ் ஆகி திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா, நம் தேவ சமூகத்துல போய் வேண்டணும். அல்லது திருமணம் ஆகி பல ஆண்டுகளாக கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கிறாங்களா, அதுக்காக நம் தேவ சமூகத்துல போய் வேண்டும் பொழுது அந்த வேண்டுதலை தேவன் கேட்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அதை அருளி செய்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், இந்த இடத்துல அண்ணாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அண்ணால் துக்கமுகமா இருந்து தேவ சமூகத்துல போய் அண்ணால் விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுகிறார், தேவ சமூகத்துல போய் வேண்டுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை நீங்க கொடுத்தீங்கன்னா அது உமக்கே நான் உங்களுடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அண்ணால் போய் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆசாரியனாகிய ஏலி கூட அண்ணாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை, கவலைகளை அண்ணால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கூட அங்க இருக்கக்கூடிய ஆசாரியனால கூட புரிந்து கொள்ள முடியல. ஆனா இவை எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துல போய் அண்ணால் போய் வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார்.
கொடுக்கிறார். ஹalleluya. அப்படியே அன்னாளுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை தான் சாமுவேல் என்று பெயரிடுகிறார். அந்த சாமுவேல் இஸ்ரவேலின் தேசத்திலே முதல் தீர்க்கதரிசியாக உயரப்படுகிறார். ஹalleluya. அப்படியாக நம்முடைய குடும்பத்திலே நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, அதை தேவ சமூகத்தில் போய் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதலை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். நான்காவதாக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைத்தவாறு நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி இருக்கிறாரா? ஆண்டவரே, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நாள் இதற்காக நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளவு நாள் இதற்காக நான் ஜெபித்தேன், இவ்வளவு நாள் இதற்காக நான் வேண்டினேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க அந்த நன்மைகளை செய்திருக்கிறீங்களப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்த்தோமானால் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவனுடைய நாமத்திற்கு அது மகிமை உள்ளதாக அது காணப்படுகிறோம். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் என்பதை நாம் சில வசனங்களின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்கின்ற சில காரியங்களை நாம் இப்பொழுது வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோட கூட போய் அவர் தனிமையிலே வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு முடிவு, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் போய் எப்படி இந்த முடிவை எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பாக அவர் போய் ஜெபிக்கிறார். அதாவது இந்த சூழ்நிலை சீஷர்களை தேர்வு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தன்னோடு கூட சீஷர்களை அவர் தேர்வு செய்வதற்காக அவர் போய் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் தேவ சமூகத்திலே சீஷர்களுக்காக போய் அவர் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த அற்புதம் செய்வதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இருந்து 21வது வசனம் வரை நம்ம பார்ப்போமானால் அவர் வியாதிஸ்தர்களை கண்டவுடன் மனதுருகினார். அவர்கள் மீது மனதுருகி அவர்கள் வியாதிகளை அவர் சுஸ்தமாக்கினார். அந்த சுஸ்தமாக்கினது பிறகு அந்த ஜனங்கள் அவரை விட்டு போகவே மனதில்லாமல் இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த நேரம் எல்லாம் இரவு நேரம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் எங்கு போய் ஆகாரம் புசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், நம்மிடத்துல இருக்கிறது 5 அப்பம் 2 மீன்கள் தான் இருக்கிறது, இத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களே, இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி நாம் ஆகாரத்தை ஏற்படுத்துவது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எல்லோரும் அவர்களை அமர செய்யுங்கள். இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன்களும் மாத்திரம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசத்தில் ஒரு அற்புதத்துக்காக அற்புதம் நடப்பதற்காக தேவ சமூகத்தில் இயேசு ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது 5 அப்பமும் 2 மீன்களும் அவர் ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது அதை 5000 பேருக்கு மேலாக அதை சாப்பிட்டார்கள். புருஷர்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் 5000 பேருக்கு மேலாகனா அங்க இருந்த ஸ்திரீகள், அங்க இருந்த பிள்ளைகள், அப்ப எத்தனை பேர் அந்த ஆகாரத்தை புசித்திருப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதித்தது. இந்த அற்புதத்தை அது பெற்ற பின்பாக இந்த 5 அப்பம் 2 மீன்களை அநேகர் 5000 பேருக்கு மேலாக சாப்பிட்டு மீதம் 12 கூடை அளவுக்கு எடுக்கும்படியாக கர்த்தர்
கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை நம்முடைய கண்களால் நாம் காண முடியும். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக இயேசு கிறிஸ்து துன்பத்தின் நேரத்திலும் கூட அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு. இப்ப சீஷர்கள் அவர் பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை 3 பேரையும் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இவர் வியாகுலப்பட ஆரம்பிக்கிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குன்னு சொல்லி அந்த துன்ப நேரத்திலையும் அவர் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறார்? ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த துன்பத்தின் பாதையில இருந்தாலும் சரி, நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லமை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஐந்தாவதாக அவர் சிலுவையின் நேரத்திலும் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்க இயேசுவை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்பதை அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் அந்த சிலுவையின் பாடுகளுக்கு மத்தியிலே, அந்த அடிகளுக்கு மத்தியில, அந்த வேதனைகளுக்கு மத்தியில கிட்டத்தட்ட 5380 அடிகள் அவருடைய சரீரத்துல அடிக்கப்பட்டு இருக்கிறது. முள்முடி சூட்டப்பட்டு மண்டை பிதுங்கி அந்த ஓடை மூலமா இந்த ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் எவ்வளவு வேதனைகளுக்கு, அவர் எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு மத்தியில, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்பதை அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். என்று நமக்கு நம் மத்தியிலே நம்மை எத்தனையோ பேர் துன்பப்படுத்தி இருப்பார்கள், எத்தனையோ பேர் நம்மை வேதனைப்படுத்தி இருப்பார்கள். அவர்களுக்காகவும் இயேசுவை போல நாமும் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆறாவதாக நம்ம பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவன் பிரிய போகிறது. தன் ஆவியை தேவனிடத்துல ஒப்புவிக்கும் பொழுது கூட அவர் எப்படி ஜெபிக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். என்று இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில அவர் எப்படியெல்லாம் செபித்தாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எப்படி நாம் செபிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். அடுத்தபடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதை நீங்க வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், யோனாஸ்தான தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை கொண்டு இயேசுவின் சீஷர்கள் வந்து அவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நீ சொல்லித்தாரும் அப்படி என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனம் வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அடுத்தது எப்படி நாம் ஜெபிக்க கூடாது மற்றும் எப்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம்
புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசேயன் தன்னை நீதிமானாக காண்பிக்கும்படியாக தேவ சமூகத்தில் போய், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரர்கள், அப்படிப்பட்டவர்கள் போல நான் இல்லாம அவர் ஜெபிக்கிறார். தேவன் இதை கேட்கவில்லை. நீ எப்படிப்பட்டவன் சொல்லி கேட்கல, நீ எப்படி இருந்தேன்னு சொல்லி கேட்கல, மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவர் விரும்பப்படல. நாம் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவர் சமூகத்துல போய் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாக போய் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் தாழ்மையை எதிர்பார்ப்பார். வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அதை கேட்டாரா? நீ எத்தனை நாள் உபவாசம் இருக்கிற? உன்னுடைய சம்பளத்துல தசமபாகம் இவ்வளவு கொடுக்கிறேன். அவர் விரும்புகிறது என்ன? அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். இந்த பரிசேயன் போய் அநேக காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறார் மனசுக்குள்ள. ஆனாலும் கூட தன்னை நீதிமானாக காண்பிக்கும்படியாக இவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஆனால் அடுத்த நபரை நாம் குறித்து வாசிக்கும் பொழுது, ஆயக்காரனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பினை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறார். தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க முடியாம தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கதான் இந்த பூமியிலே அவர் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அப்படியே வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நாம் முதலாவதாக நாம் ஜெபம் செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மை ஜெபத்திற்கு எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜெபம் ஏன் நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதை நாம் முதலாவதாக பார்த்தோம். எப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு முன்மாதிரி என்பதையும் நாம் பார்த்தோம். எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய ஜெபம் தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கும் என்பதை நாம் மூன்றாவதாக இந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். இன்றோடு நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகள் இன்றோடு நிறைவடைகிறது. அடுத்த வாரம் இது புதிய ஒரு தேவ செய்தியை தேவன் நம்மதிலே பேச அவர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.